இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிலிட்ரி யூனிட் வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நடுவழியே தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மிலிட்ரி யூனிட் வருது. காட்டுத்தனமாக பாடி வச்சுட்டு ஒருத்தன் காரில் இருந்து இறங்கி வரான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. எவன்டா இங்கே டிரைவரு, உனக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுத்தான்னு கிளின்னு கிழிச்சிக்கிட்டே வரான். அங்கே ஒருத்தன் எவன்டா இது காக்கா மாதிரி கத்திக்கிட்டே வரான்னு இவனும் முன்னாடி வரான். 2 பேரும் அடிச்சுட்டு விழ போகிறாங்கன்னு பார்த்தா கெட்டி பிடிச்சி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க போல. சரி வா வந்து வேலையை பாருன்னு சொல்கிறான் தம்பிக்காரன். அண்ணன்காரனும் வண்டிக்கு அடியில் படுத்து வண்டி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பிக்காரன் கேட்குறான், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நம்ம எதுக்கு மிலிட்ரியில் சேரணும்னு நினச்சோம். வாரில் ஃபஸ்ட் ஷோவில் இறங்கி நாட்டுக்காக சண்டை போடணும்னு நினச்சதுனால தானே சேர்ந்தோம். இப்போ கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வா ரேஞ்சர்ஸில் போய் சேரலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோவும் தம்பி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறனால அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டாக டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேங்கர் வெடித்து செதறுது, கண்ணா பின்னான்னு ரத்தம் தெரிக்குது. ஹீரோவும் ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிடுறான். எந்திரிச்சு ஃபஸ்ட்டு தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். தம்பி உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அன்கான்சியஸில் இருக்கான். அவனை அப்படியே தோளில் தூக்கி கேம்ப் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். பல கிலோமீட்டருக்கு தாண்டி கிட்டத்தட்ட கேம்ப் வாசல்கிட்ட வரைக்கும் வந்துடுறான். அதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. தம்பியோட கடைசி ஆசை ரேஞ்சர் ஆகிறது தானே, அதுக்காக ஒரு மிலிட்ரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். ஒன்ஸ் கேம்ப் ரீச் ஆனதுமே எல்லா மெம்பர்ஸுக்கும் தனித்தனி பேட்ச் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஏடிஎம் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த கேம்போட ஆஃபீஸர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது ஒன்றும் சாதாரண கேம்ப் இல்லை, இது கேம்ப் உங்களை சோதிக்கும். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும் உங்களை சோதிக்கும். மன வலிமை இல்லாத உடல் வலிமை உப்புக்கு சமமானது. தண்ணியை வச்சு ஈஸியாக கரைச்சிடலாம். உப்பாக இல்லாமல் கல்லாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு கவிதைலாம் சொல்லி முடிக்கிறாரு. ரேஞ்சர்ஸுங்கிறவங்க மிலிட்ரியில் வரிசையில் நிற்கிறவங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு இந்த கேம்பில் தெரிஞ்சிடும்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கேம்பில் நீங்கள் 1 மாதம் தாக்கு பிடிக்கணும். ஒரு நாளும் ஒரு சவாலான நாளாக தான் இருக்கும். ரிசல்ட் ஒவ்வொரு நாள் முடிவிலும் தெரிவிக்கப்படும். தகுதி இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கிட்டே வருவாங்க. 1 வீக் ஆஃப்டர் மலைக்காட்டில் சோல்ஜர் எல்லாம் ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ரேஞ்சர்ஸ் மட்டும் ஆகிட்டா நம்ம தான் மாப்பிள்ளை கெத்து, டாப்பில் இருப்போம், எல்லா ரகசியங்களும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்ஸ் அந்த ஃபினிஷ் லைனை ரீச் ஆகிட்டு திரும்ப ஓடி வந்துட்டுருக்கான். அதை பார்த்து மற்ற சோல்ஜர் பன்னி பையில செத்த பையில நாரப்பையில உனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. யாராவது இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்படி கேட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், நான் பண்ணியிருக்கேன் சார். இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது நான் அந்த இடத்துல இருந்தேன்னு சொல்கிறான். அப்படியே சுற்றி உள்ளவங்களாம் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நைட் சாப்பிடும்போது ஒரு லேடி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ சர்வீஸில் இருக்கும்போது தாலிபன் அட்டாக் பண்ணாங்க, அதில் இவன் மட்டும் தான் பொழைச்சான். இறந்து போன இவன் தம்பி உடலை பல கிலோமீட்டர் தாண்டி கேம்ப் வாசல் வர தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிலிட்ரியிலே பெரிய விருதான சில்வர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பூமியை சுற்றி ஒரு எரிக்கல் சுற்றிட்டு இருக்குன்னு நியூஸில் போடுறாங்க. அதையும் எப்பவும் போல் நியூஸில் எதையாவது போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. அந்த வீக்லேயும் நிறைய பேர் எலிமினேஷன் ஆகுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க நைட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஹீரோ கிட்ட உண்மையாகவே நீ மட்டும் தான் பொழைச்சியான்னு கேட்குறான். கரெக்டாக ஆஃபீஸர் வந்துடுறாரு. என்னடா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு.